காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் யசோதாவுக்கு சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்க வலியுறுத்தி சென்னை சத்தியமூர்த்தி பவனில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக அவர் செய்தியாளர்களையும் சந்தித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், எந்த காரணத்திற்காக அங்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது? யசோதா செய்தியாளர் சந்திப்பின் போது குறிப்பிட்ட விஷயங்கள் என்னென்ன? அதாவது சத்தியமூர்த்தி பவனில் தற்போது யசோதா தலைமையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அவர் திருப்பெரும்பூர் தொகுதிக்கு போட்டியிட வாய்ப்பு கேட்டு மனு செய்திருந்தார். ஆனால் அவருக்கு அந்த தொகுதி வழங்கப்படவில்லை. அதற்கு பதிலாக செல்வப்பெருந்தைக்கு அந்த இடம் வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது அவர்கள் அந்த யசோதா செய்தியாளரிடம் சந்தித்த போது என்ன சொன்னார்னா, அதாவது காங்கிரஸ் கட்சியுடைய கொள்கை பிரகாரம் 33% பெண்களுக்கு சீட்டு வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த 33% வழங்கப்படவில்லை என்று தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் தலித்துகளுக்கு 20% சீட்டு வழங்கப்பட வேண்டும் என்றும், அதன் அடிப்படையில் 41 இடங்களில் 8 இடங்களில் தலித்துகளுக்கு போட்டியடிக்க வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும், ஆனால் தற்போது 4 தலித்துகளுக்கு மட்டுமே வாய்ப்பு அளிக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டி வருகிறார். தற்போது அந்த சத்தியமூர்த்தி பவன் வாசலில் செல்வப்பெருந்தகை ஆதரவாளர்களுக்கும் யசோதா ஆதரவாளர்களுக்கும் இடையே காரசார வாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒருபுறம் யசோதா செய்தியாளர்களுக்கு சிலங்கோவனை விமர்சனம் செய்து பேசி வருகிறார். மற்றொரு புறம் செல்வப்பெருந்தகை ஆதரவாளர்கள் யசோதாவுக்கு எதிராக கோஷம் எழுப்பி வருகிறார்கள். அதே போல சிலங்கோவனுக்கு ஆதரவாக செல்வப்பெருந்தகை ஆதரவாளர்கள் கோஷமிட்டு வருகிறார்கள். தற்பொழுது அந்த வாசலில் காரசார விவாதம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த காட்சிகளை தற்போது நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் சிலங்கோவன் சற்று முன் செய்தியாளர்களை சந்திக்கும் போது ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். யசோதா ஒரு மூத்த தலைவர் என்றும் அவருக்கு சீட்டு வழங்கப்படவில்லை என்பது குறித்து அது மேலிடத்தினுடைய அடிப்படையில் தான் சீட்டு வழங்கப்படவில்லை என்று அவர் தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பல முறை வாய்ப்பு வழங்கப்பட்டு விட்டது என்றும் சொன்னார். 96, 2001, 2006, 2011 ஆகிய தேர்தலில் திருப்பெரும்பூர் தொகுதியில் போட்டியிட்டார் என்றும், 2001 தேர்தலில் எக்மோர் தொகுதியில் போட்டியிட்ட அந்த அடிப்படையில் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்றும், இதுபோன்ற மூத்த தலைவர்களுக்கு சீட்டு வழங்கப்படாத பட்சத்தில் வருத்தங்கள் இருப்பது இயல்புதான் என்றும், ஒவ்வொரு தொகுதிக்கும் 10க்கும் மேற்பட்டோர் போட்டியிட மனு செய்திருந்தார்கள். ஆனால் ஒருத்தருக்கே வாய்ப்பு வழங்கப்பட்டது என்றும், இதுபோன்ற ஆர்வத்தின் காரணமாக சிலர் செய்வதாகவும் சற்று முன்பு செய்தியாளரிடம் பேசிய சிலங்கோவன் தெரிவித்தார். காயத்ரி, ரமேஷ், இப்ப பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் யசோதா செய்தியாளர்கள் சந்திப்பில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு சீட்டு வேண்டாம், நான் போட்டியிட விரும்பல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வேட்புமனு அதாவது அவங்க நாம இந்த இடத்துல நான் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீபெரும்புதூர்ல தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா, எனக்கு அந்த இடத்துல சீட்டே வேணாம்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அவங்களோட கோரிக்கை என்ன? செல்வ பெருந்தகை அந்த இடத்துல இருக்க கூடாதுங்கிறதா? அது மட்டும் ஒரு கோரிக்கை கிடையாது. பெண்களுக்கு 33% சீட்டு வழங்கப்படவில்லை என்பது யசோதாவின் முதல். நாம் தொலைபேசியில் இதுக்கு முன்பு அவரை தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது 20% இடங்கள், அதாவது கொள்கை பிரகாரம் 20% இடங்கள் வழங்கப்பட வேண்டும். காங்கிரஸ் கட்சியில் 20% இடங்கள் தலித்துகளுக்கு வழங்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் 8 இடங்கள் தலித்துகளுக்கு வழங்கப்பட வேண்டும். 33% பெண்களுக்கு என்ற அடிப்படையில், அதே போல பெண்களுக்கும் 6 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் அவர் சொல்லியிருந்தார். அந்த அடிப்படையில் ஏற்கனவே கடந்த வாரம் அகில இந்திய பொதுச் செயலாளர் கூடிய ஜெயக்குமார் அவரும் தலித்துகளுக்கு பிரதிநிதித்துவம் சீட்டு வழங்கியதில் வழங்கப்படவில்லை என்றும், சிலங்கோவன் பணம் பெற்றுக் கொண்டு சீட்டு வாங்கி கொண்டார் என்றும், சீட்டு வழங்கினார் என்றும் ஒரு குற்றச்சாட்டை தனியார் பேப்பருக்கு ஒரு பேட்டி அளித்திருந்தார். இது போன்ற பல்வேறு தரப்பில் இருந்து எதிர்ப்புகள் வண்ணம் இருக்கின்றன. குறிப்பாக விஜயதாரணிக்கு எதிராக விஜயதாரணிக்கு மீண்டும் விளவங்கோட்டில் சீட்டு வழங்கப்பட்டதை கண்டித்து டெல்லியில் நேற்று காங்கிரசார் போராட்டம் நடத்தினார்கள். ஓசூரிலும் கோபிநாத் மீண்டும் போட்டியிடக்கூடாது என்று அந்த பகுதியில் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். இதுபோன்ற பல்வேறு பகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகிறார். அந்த அடிப்படையில் தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதாகவும் சிலங்கோவனுடைய பேட்டியில் தெளிவாக தெரிவித்திருந்தார். ஒரு தொகுதிக்கு கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேல் மனு செய்திருந்தார்கள். ஒருத்தருக்கு மட்டும்தான் வாய்ப்பு வழங்கக்கூடிய சூழல் இருந்தது. அந்த அடிப்படையில் தான் சீட்டு வழங்கப்பட்டது என்றும், சிலருக்கு வருத்தங்கள் இருப்பது இயல்புதான் என்றும் சிலங்கோவன் தெரிவித்திருந்தார். இந்த யசோதாவுடைய போராட்டத்திற்கு முக்கியமான காரணம் பெண்களுக்கு 33% அடிப்படையில் சீட்டு வழங்கப்படவில்லை என்றும், தலித்துகளுக்கு 8 சீட்டு வழங்கப்படாமல் 4 சீட்டுகள் மட்டுமே வழங்கப்பட்டதாகவும் யசோதாவுடைய குற்றச்சாட்டில் பிரதானமாக இருக்கிறது. மணிமாறன்.